என் தங்கமே, இன்று அழகான நாளாக விடிந்துள்ளது உனக்கு. சாயின் நல்ல அறிவுரையை கேட்டு இந்த நாளை சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, நம்பிக்கையோடு துவங்கு. ஒரு இலக்கு ஒன்று உனக்கு இருக்கிறது. அந்த இலக்கை நோக்கிச் செல். செல்வமே, இலக்கற்ற வாழ்வு மேற்கூரை இல்லாத வீடாகிவிடும். ஒரு கரை சொல்கிறேன் கேள். ஒரு விவசாயி ஒரு நாயை வளர்த்தார். ஒவ்வொரு நாளும் அது ரோட்டின் ஓரத்தில் உட்கார்ந்து கொள்ளும். எந்த ஒரு வாகனம் வந்தாலும் குறைத்து கொண்டு வாகனத்தை நோக்கி ஓடும். வாகனத்தை முந்த முயற்சி செய்யும். ஆனால் என்ன முயற்சி செய்தாலும் அந்த வாகனத்தை பிடிக்க முடியுமா? முடியாது. இதுதான் அர்த்தமில்லாத இலக்கு. எந்த இலக்கு இல்லாமல் அர்த்தமில்லாத ஒரு நிகழ்வை அந்த நாய் செய்கிறது. அவ்வளவுதான். அந்த பலன் அந்த நாய் அடிபட்டு இறக்க நேரிடும், அல்லது ஒவ்வொரு நாளும் ஓடி ஓடி சலிக்கும். பலன் ஏதும் இராது. அதுபோல்தான் அர்த்தமில்லாத இலக்கு ஆபத்தில் முடியும். இதுபோல்தான் பலர் இலக்கு இல்லாமல் அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இலக்கற்ற வாழ்வு மேற்கூரை இல்லாத வீடு என்பது பழமொழி. அது சென்றடைய வேண்டிய இடத்தை நிர்ணயம் செய்யாமல் பயணம் செய்வதைப் போன்றது. இலக்குகள் சந்தேகமும் குழப்பமின்றி தெளிவாக இருக்கணும். நிச்சயம் உன்னை சாமர்த்தியசாலியாக்குகிறது உன்னுடைய இலக்கு. உன் திறமையை வளர்த்துக்கோ, அதில் பயன்பெற்றுக்கோ. ஆனால் உன் இலக்கு கற்பனையாக இருக்கக்கூடாது. தேவையான கால அளவை நிர்ணயித்துக்கொள். இன்று காலை பொழுதில் நான் சொல்வதை கேளு. ஒரு இலக்கு ஒன்றை குறிவைத்து இன்றைய நாளை துவங்கு. 1000 வாய்ப்புகள். கண்மணியே, 1 வாய்ப்பல்ல, 2 வாய்ப்பல்ல, 100 வாய்ப்பல்ல, 1000 வாய்ப்புகள் அடுத்தடுத்து சந்திப்பாய். இரவு பகல் பாராமல் இடைவிடாது முயற்சித்தால் வெற்றி பெறும் சேதி வரும். மகிழ்ந்திரு, காத்திரு, பொறுத்திரு. அத்தனையையும் வாழ்க்கையில் பெறப்போகிறாய். ஓம் சாய்ராம்.